திருப்பூரில் இருந்து கொண்டு செல்லப்படும் பின்னலாடை சரக்குகளுக்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் பனியன் மற்றும் ஜவுளி ரகங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக கண்டெய்னர் லாரிகள் மூலம் தூத்துக்குடி மற்றும் கொச்சி துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. துறைமுகத்தில் இறக்கி வைக்கப்படும் சரக்குகளுக்கு கூலி என்ற பெயரில் லாரி உரிமையாளர்களிடம் 5000 வரை கட்டாய வசூல் செய்யப்படுவதாக தெரிகிறது. மேலும் பணம் கொடுக்க மறுத்தால் சரக்குகளை இறக்கி வைப்பதில் தாமதம் ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து துறைமுக அலுவலர்களிடம் புகார் அளித்தும் நடவடிக்கையும் இல்லை என ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் கார்கோ தூத்துக்குடிக்கு டெய்லி 200 to 300 வண்டி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அங்கே இறக்கு கூலிங்கிற மாமூலுங்கிற பிரச்சனையில் இறக்கு கூலி 2000 to 3000 ரூபா கேட்குறாங்க. அதை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்ககிட்ட அன்ஆத்தரைஸ்டாக அங்கே குடோன் கார் சிஎஃப்எஸ் ஏஜென்ட்டுகள் வாங்குறாங்க. அந்த மாமூலை இனி 5/3/2025 நாங்கள் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாமூலை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேரளாவில் எந்த விதமான மாமூல் வாங்குறது இல்லை. அந்த சிஎஃப்எஸ் ஏஜென்ட்டே பில் பண்ணி கம்பெனியில் வாங்கிக்கிறாங்க. ஆனால் தூத்துக்குடியில் சிஎஃப்எஸ் ஏஜென்ட் அங்க கம்பெனிக்கும் பில் பண்ணிக்கிறாங்க. எங்ககிட்டமும் 2000 to 3000 ரூபா பணம் வாங்கிக்கிறாங்க. அதனால நாங்க 5/3/2025 நாங்க இந்த மாமூல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி முடிவு பண்றோம்.